Hi student, 12th standard chapter 1 theorem 1.3 பார்க்க போறோம். Let A be a square matrix of order n, then A inverse exist ஆகுது if and only if A is a non-singular. ஒரு A வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் n எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அது எப்படி A inverse வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது if and only if A is a non-singular. இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் அண்ட் ஒன்லி டைப் இருந்தாவே ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன்னு இந்த டைம்ஸ் வந்து நமக்கு என்ன வரும் அசியூம் பண்ணிட்டு இதை வெரிஃபை பண்ணணும். இதை அசியூம் பண்ணிட்டு ஏ இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் செக் பண்ணால் போதும், நமக்கு ரிசல்ட் வெரிஃபை பண்ணலாம். கான்வெர்ஸாக ரிவர்ஸில் சொல்லணும். ஓகே சரி, ஓகே ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இது நமக்குன்னா நமக்கு இது ட்ரூன்னு எடுத்துட்டு இதை செக் பண்ணலாமா? ஏ வந்து சிங்கிள் நான் சிங்கிள் செக் பண்ணி பார்த்துலாமா? இஃப் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா எடுத்துக்கிறேன். என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்? டு ப்ரூவ் A is a non-singular செக் பண்ண போகிறோம். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துலாமா? ஓகே. பை டெஃபினேஷன் என்ன தரோம்? ஏ கூட ஏஎன்எஸ் மட்டும் போனாலும் ஏஎன்எஸ் ஏ மட்டும் போனாலும் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வரும். ஓகே நெக்ஸ்ட் என்ன போனால் ரெண்டு சைடு என்ன வரும்? டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். எல்லாம் ஒவ்வொரு டைம்ஸுக்கும் டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏஎன்எஸ் ஈக்குவல் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏஎன்எஸ் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐஎன். ஓகே இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறோம். ஏக்கு இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறோம். ஏஎன்எஸ்க்கு ஏக்கு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸுக்கு நான் டிட்டர்மெண்ட் தான் ஒன்று தான் வரும். நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் தெரியுமா? அப்புறம் ஒன்று தான் வரும். ஓகே சரி, ஓகே நமக்கு நான் சிங்குலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிட்டர்மெண்ட் எப்படி இருக்குது? நான் ஜீரோவாக இருக்குது. அப்போ நான் ஜீரோ கண்டிப்பாக என்ன வரும்? எதுவுமே ஜீரோ ஆகல போகுது. அப்போ ஜீரோ ஆகலாம் யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வந்துருக்குது. அப்போ இட் இஸ் நமக்கு ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே ஜீரோ வரல போகுது. ஜீரோ வந்தால் நமக்கு 1 வந்திருக்கு. அப்போனா டிட்டர்மெண்ட் ஏவோன்னா நமக்கு எந்த வேல்யூ ஜீரோ வரல. அப்போ கண்டிப்பாக வேல்யூஸ் வந்துருக்குது. இட் இஸ் என்ன நமக்கு ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே அப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் கன்சிடர் பண்ணிட்டு ஏ இஸ் ஏ நான் சிங்குலர்னு வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ கான்வெர்ஸ் ஓகேவா? கான்வெர்ஸில் நமக்கு இப்போ என்ன இஃப் ஏ என்ன ஏ இஸ் நமக்கு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு என்ன டு ப்ரூவ் தட் என்ன வரும்? ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ தேன்னா நமக்கு டிட்டர்மினேட் வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ஓகேவா? நாட் ஈக்குவல் ஜீரோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. பை தியரம் 1.1 நமக்கு என்ன சொல்லுது? ஒரு ஏ கூட அட்ஜன் ஏ மட்டும் போனாலும் அட்ஜன் ஏ கூட ஏ மட்டும் போனாலும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஐஏ இருந்தாலும் ஃபார்ம் ஆகணும். நம்ம வெரிஃபை பண்ணி காமிச்சிக்கணும். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போ எல்லா சைடு என்ன வரும்? ஒவ்வொன்றுக்கும் என்ன வரும்? ஒரு டிட்டர்மெண்ட் ஏவில் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணிட்டேன்னா நமக்கு இங்கேயும் டிட்டர்மெண்ட் ஏவை டிவைட் பண்ணுறோம், இங்கே டிவைட் பண்ணுறோம். என்ன வரும் நமக்கு? நெக்ஸ்ட் இங்கே டிவைட் பண்ணால் டிட்டர்மெண்ட் கேன்சல் ஆகிட்டு இதுமாதிரி ஐஎன் மட்டும் தான் இருக்கும். ஓகே இப்போ ஏ மட்டும் ஃபர்ஸ்ட்ல வச்சுங்க. 1 பை டிட்டர்மினன்ட் அட்ஜன் ஏ 1 பை டிட்டர்மினன்ட் அட்ஜன் ஏ ஈக்குவல். இப்போ இதுக்கு நமக்கு தெரியும். இதுக்குன்னா நமக்கு இன்வெர்ஸ் நமக்கு தெரியும். நமக்கு இது போல ஏ இன்வெர்ஸ் கரெக்டாக தெரியும். இது நமக்கு ஏ இன்வெர்ஸ், இது ஏ இன்வெர்ஸ். இப்போ ப்ராப்பர்ட்டி இப்போ நமக்கு ஏ கூட ஏ இன்வெர்ஸ் பை ஏ ஈக்குவல் டு ஐஎன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் தப்பு பை டெஃபினேஷன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ்னா நமக்கு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் அட்ஜன் நமக்கு தெரியும். நமக்கு ஜெனரல் ஃபார்முலா இப்போ நான் அதான் நமக்கு கேட்கலாம். ஏ இன்வெர்ஸ் 1 பை டிட்டர்மினன்ட் அட்ஜன் ஏ. அப்புறம் இந்த ஃபார்மேட் வந்து நான் ஏ இன்வெர்ஸுக்கு என்ன வரும்? ஃபார்மேட் இருந்தால் அப்போ ஏ என்ன நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், வேல்யூ வரும் கன்ஃபார்மாக. அப்போ நான் ஜீரோவில் இருந்தால் கண்டிப்பாக என்ன வரும்? ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. தர்ஃபோர் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஏ எக்ஸிஸ்ட். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே இம்பார்ட்டன்ட் தேரும் பார்த்துங்க. ஒரு 3 மார்க் கேட்கலாம், இல்லை 5 மார்க் கூட கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.